அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். உழைப்பாளிகள் ஓய்வே இல்லாம உறுதியான உழைப்பை நம்மளுக்கு அழிச்சிட்டு இருக்கவங்க, அதாவது கொடுத்துட்டு இருக்கவங்கள தான் உழைப்பாளின்னு சொல்லுவோமோ. இந்த உழைப்பாளிகளுக்கு ஓய்வு எப்போ நீங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நிச்சயமா சொல்லுவாங்க, ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிட்டு அதுல தேர்ச்சி பெற்ற பிறகு தன்னோட பழைய வேலையை விட்டு விலகி இருக்கிறது தான் எங்களுக்கு ஓய்வே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாள் வாழ்கிறதுக்காக நமக்காக எத்தனை பேரை உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம உடல் உறுப்புகள் நம்ம கூடவே இருந்து நமக்காக ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே தானே இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, நம்ம உண்ணுற உணவுலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, உடுத்துகிற உடையிலேருந்து, இருக்கிற இருப்பிடத்துலேருந்து, அதை உற்பத்தி செய்கிறதுலேருந்து, பராமரிக்கிறதுலேருந்து, கழிவுகளை அப்புறப்படுத்துறது வரைக்கும் பல மனிதர்கள் நமக்காக உழைச்சிக்கிட்டே தானே இருக்காங்க. மனிதர்களையும் தாண்டி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, விலங்குகளும் பறவைகளும் பூச்சிகளும் கூட நமக்காக எவ்வளோ உழைக்குது. இயற்கையோட உழைப்புலேருந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம். அப்பப்பப்பா, இந்த உழைப்பாளிகளை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம். இந்த தருணத்தில் நபிகள் நாயகம் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தடவை நபிகள் நாயகம் தன்னை பார்க்க வந்த எல்லாரோட கைகளையும் பற்றி கொண்டு தான் கண்களில் ஒற்றிக்கொண்டு வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் வழங்கிட்டு இருந்தார். அப்போது ஒருத்தரோட கையை மட்டும் இருக்க பற்றி கொண்டு திரும்ப திரும்ப தன்னோட கண்களில் ஒற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது அவரோட கண்கள்ல இருந்து தார தாரையாக கண்ணீர் வர ஆரம்பிக்குது. சுற்றி இருக்கவங்களாம் ஏன்னு கேட்டதும் அவர் சொல்கிறாரு, உழைத்து உழைத்து காய்த்து போன இவரோட அந்த கைகளை பார்த்ததும் என்னோட இருதயம் அப்படியே இலகிடுச்சுன்னு மகிழ்ச்சியோட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உழைப்பையே உயர்வா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உழைப்பாளிகள் இருக்கிற இந்த சமுதாயத்துல இப்போ உழைக்காம பணம் சம்பாதிக்கிறவங்களும் அரைகுறையா உழைக்கிறவங்களும் உழைப்பாளி போல பாவனை செய்து கொள்றவங்களும் அதிகரிச்சுட்டே தான் இருக்காங்க. அவங்க சாதாரண மனிதர்களா இருந்தாலும் சரி, பெரிய உயர்ந்த அதிகார வர்க்கத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, தயங்காம தட்டி கேட்கறது தான் உண்மையான உழைப்பாளிகளுக்கு நம்ம செலுத்துற மரியாதை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உழைப்பாளிகளுக்கு நன்றி செலுத்துறது போதாது, நம்மளும் நிறைய உழைக்கணும். அந்த உழைப்பாளிகளுக்கு ஏற்ற மரியாதை இந்த சமுதாயத்துல கிடைக்க செய்யணும். நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்.